அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது அல்ஹம்து சூராவின் விளக்க உரை பாகம் 3. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த சொற்றொடர் அத்தியாயத்தின் முதல் பகுதியா என்பதை பற்றி அதற்குரிய கருத்து வேறுபாடுகளை நாம் பாகம் 1 சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். இது பாகம் 2. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அருளப்பட்ட எந்த ஒரு வசனமும் எழுதப்படாமல் விடுபடவில்லை என்பதையும், எனினும் ஒட்டுமொத்தமாக நூல் வடிவில் அது தொகுக்கப்பட்டிருக்கவில்லை என்பதையும் நம்ம பதிவு செய்திருக்கிறோம். பல்வேறு நபித்தோழர்கள் தங்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை எழுதி வைத்து கொண்டார்கள். சிலர் எழுதி கொண்டது வேறு சிலரிடம் இல்லாமலும் இருந்தது. எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கவில்லை. சில பேர்கிட்ட ஒரு 30 அத்தியாயம், சில பேர்கிட்ட ஒரு 40 அத்தியாயம், சில பேர்கிட்ட ஒரு 20 அத்தியாயம், சில பேர்கிட்ட ஒரு 60, இப்படி அதிகமாக பதிவு செய்தவர்களும் குறைவாக பதிவு செய்தவர்களும் கலந்திருந்தார்கள். ஏன்னா அவங்களும் வேலைக்கு உழைப்புக்கெல்லாம் போகணுமில்ல. அக்கம் பக்கம் யார் ஃப்ரீயாக இருந்தாங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு பதிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி நிலை இருந்தது. சில வசனங்கள் அத்தியாயங்கள் அருளப்பட்ட போது சில நபித்தோழர்கள் எங்காவது சென்றிருந்தால் அவர்கள் அதை எழுதி கொள்ள முடியாமல் போய்விடும். வேறு வேலைகளுக்கு எங்கேயாவது போயிருந்தால் மட்டும்தான் அவர்கள்ட்ட அது விடுபட்டிருக்கும். இந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் எல்லா நபித்தோழர்களும் எழுதி வைத்துள்ளதை ஒன்று திரட்டி கோர்வை செய்யும் கட்டாயம் ஏற்பட்டது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு நபித்தோழரும் எழுதி பதிவு செய்து கொண்டது அவங்கள்ட்ட தனித்தனி குறிப்புகளாக இருந்தது. பல்வேறு காரணங்களுக்காக கட்டாயமாக இது ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகிறது. இந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு எல்லா நபித்தோழர்களும் எழுதி வைத்துள்ளதை திரட்டி கோர்வை செய்யும் கட்டாயம் ஏற்படுகிறது என்பதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த பணியை அவங்க செய்யலை. இன்னென்ன அத்தியாயங்களில் இந்தந்த வசனங்களில் இன்னென்ன அத்தியாயங்களில் சேர்த்துக்கங்க அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வேலை, அந்த அத்தியாயங்களை முடிவு எந்தெந்த வசனங்கள் எதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லி எழுதி வைக்க சொன்னாங்க. அதன் பிறகுதான் என்ன அனைத்து நபித்தோழர்களும் எழுதி வைத்திருந்த அனைத்து விஷயங்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு முழு குர்ஆனாக உருவாக்கப்படுகிறது. அது எப்படி என்பதை தான் இந்த காணொலியில் விவரமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது யமாமா போர் நடந்த பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு தூது அனுப்பினார்கள். நான் அவர்களிடம் சென்றபோது, யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூது அனுப்புகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சரியா? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடன் இருந்தவர்களும் திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்களை யமாமா போர்க்களம் அதிக அளவில் அழித்து விட்டது. திருமறை குர்ஆனை அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து மனனம் செய்திருந்தாங்களே மனப்பாடம், அவர்கள் அதிகமான பேர் இந்த யமாமா போர்க்களத்தில் இறந்து போயிட்டாங்க. இதுபோல் பல்வேறு போர்க்களங்களில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அதிகமாக கொல்லப்பட்டு விட்டால் குர்ஆனில் பெரும் பகுதி அழிந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். எனவே குர்ஆனை ஒன்று திரட்டும் பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று உமர் என்னை வற்புறுத்தினார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்பாடு கலீஃபாவாக ஆட்சி பொறுப்பேற்றவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அப்போ இது மாதிரி போர்க்களங்கள் அதிகமாக மரணம் செய்த சஹாபாக்கள் மரணித்து விடுகிறார்கள். எனவே உடனடியாக நாம் இருக்கக்கூடிய நபித்தோழர்களை அனைவரையும் அழைத்து அனைத்து திருமறை குர்ஆன்களையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதி கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஜனாதிபதி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு பணியை நான் எப்படி செய்வது என்று உமருக்கு நான் பதில் கூறினேன். அல்லாஹ்வின் தூதர் அப்படி செய்யலையே, நம்ம எப்படிப்பா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கலக்கம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது மிகவும் சிறந்த பணிதான் உமர் கூறியது என்று நான் அறிகிறேன். இறைவன் என் உள்ளத்திலும் அதன் நியாயத்தை உணர வைக்கும் வரை உமர் என்னை வற்புறுத்தி கொண்டே இருந்தார். இறுதியில் உமருடைய கருத்துக்கே நானும் வந்துவிட்டேன் என்று என்னிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரமாக கூறினார்கள். மேலும் என்னை நோக்கி அறிஞனாகவும் இளைஞனாகவும் நீர் இருக்கிறீர். நாம் உம்மை சந்தேகிக்க மாட்டோம், உன் மேலே நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம், உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை நீர் எழுதி கொண்டு இருந்தீர். எனவே திருக்குர்ஆன் வசனங்களை தேடி எடுத்து அனைத்தையும் ஒன்று திரட்டுவீராக என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள். திருக்குர்ஆனை திரட்டும் இந்த பணியை விடாமல் மலைகளில் ஏதேனும் ஒரு மலையை இடம்பெயர்க்கும்படி எனக்கு அவர் கட்டளையிட்டிருந்தால் அது எனக்கு அவ்வளவு சிரமமாக இருந்திருக்காது. இந்த பணிங்கிறது என்னை பெரிய மலையை காட்டி உடைப்பா அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு சிரமம் இருந்திருக்காது, ஈஸியாக உடைச்சிருப்பேன். அதை விட மிக சிரமமான ஒரு பணியை தான் இந்த திருமறை குர்ஆனை ஒன்று திரட்டுவது என்பது அப்படின்னு சொல்லி அதனுடைய அந்த செயலை இதை பற்றி விளக்குறாங்க. சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். இது மிகவும் சிறந்த பணிதான் என்று அவர்கள் கூறினார்கள். அபூபக்கரும் உமரும் கொண்ட கருத்தை நான் கொள்ளும் வரை அபூபக்கருக்கு என்னை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அவங்க ரெண்டு பேருடைய அந்த நிலைப்பாட்டுக்கு நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், சரிதானா, நம்ம செய்யலாமா என்னன்னு இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் அவங்க வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். ரெண்டு பேரும், யாரோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னை வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். பேரிச்சை மட்டைகள், ஓடுகள், மனித உள்ளங்கள் ஆகியவற்றிலிருந்து குர்ஆனை நான் திரட்டலானேன். எப்படி திரட்டுறாங்க? மனித உள்ளங்கள்ங்கிறது மனிதர்கள், அன்றைக்கு இருந்த நபித்தோழர்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்கள்ல, அவைகளை திரட்டுறாங்க. பேரிச்சை மர அந்த ஓலை இருக்குல்ல, அதில் எழுதி வச்சுருந்தாங்க. குர்ஆன் அன்றைக்கி பேப்பர் இல்லைல்ல, பேப்பரில் எழுதப்பட்டதில்லை, பேரிச்சை மர அந்த ஓலைகளில் எழுத வச்சுருந்தாங்க. என்ன மற்ற ஓடுகள், என்னென்ன ஓடு கிடைக்குதோ அதுகளில் எழுதி வைப்பாங்க. இப்படி அவைகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி என்ன நான் அதை ஒன்றாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தௌபா அத்தியாயத்தின் இறுதிக்கு நான் வந்தபோது அப்படியே ஒன்று ஒன்றா திரட்டிக்கிட்டு வராங்க. இப்போ தௌபா அத்தியாயம் வருது. அந்த பகுதிக்கு நான் வந்தபோது லஹத் ஜாக்கும் ரசூலுன் என்ற கடைசி வரிகளை அபு ஹுசைமா அல் அன்சாரி என்பவரிடம் தவிர வேறு யாரிடமே நான் காணவில்லை, அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அதை தௌபாவின் இறுதியில் நான் சேர்த்தேன். பிறகு அந்த ஏடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. அதன் பின் உமரிடம் இருந்தது. அதன் பின் உமருடைய மகள் ஹப்சாவிடம் இருந்தது என்று அறிவிக்கிறார் சையத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரில் 4679, 4986, 7191 ஆகிய ஹதீஸ்களில் இந்த தொகுக்கப்பட்ட வரலாறுகள் இடம்பெற்றிருக்கு. முழுமையாக காணக்கூடியவர்கள் படிங்க. மேலும் பராஅத் அதாவது தௌபா அத்தியாயத்தின் இறுதி 2 வசனங்களை ஹர்ஸ் பின் ஹுசைமா கொண்டு வந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக இந்த 2 வசனங்களையும் நான் செவியுற்றிருக்கிறேன் என்று உப்பாத் பின் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அகமதில் 1622வது ஹதீஸாக இடம்பெற்று.
ஆக அந்த அன்சாரி நபித்தோழர் சொன்ன அந்த செய்தி என்ன, வேற ஒருவரும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்க, நானும் கேள்விப்பட்டது தான் அது அப்படிங்கிறத உறுதி கூறுறார். திருக்குர்ஆனை திரட்டும் பணியை மேற்கொண்ட ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வசனத்தை குர்ஆனில் இணைக்கும் போது ஒரே ஒருவர் மட்டும் எழுதி வைத்திருந்தால் பதிய மாட்டார்கள் என்பதை மேற்கூறிய இந்த ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, லகத் ஜாஅக்கும் ரசூலுன் என்ற வசனம் அபு ஹுசைமா அல் அன்சாரி என்பவரிடம் மட்டுமே இருந்தது என்று கூறுவதன் மூலம் மற்ற வசனங்களை பலரும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சரியா? அந்த வசனம் மட்டும்தான் ஒரே ஒருவரிடம் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த ஒரு வசனத்தை கூட உடனே ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌபா அத்தியாயத்தில் சேர்த்து விடவில்லை. அதையும் நன்கு பரிசீலனைகள் செய்த பிறகுதான் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதையும் மேற்கண்ட வரலாறிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படாத எந்த ஒரு வார்த்தையையும் மேம்போக்காக அந்த அறிஞர் குழுவினர் குர்ஆனுடன் சேர்த்து விடவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள மேற்கூறிய ஆதாரங்கள் மிகப்பெரிய சான்றாக நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த அறிஞர் குழுவின் மாபெரும் பரிசீலனையுடன் திரட்டப்பட்ட குர்ஆனில் தௌபா தவிர எல்லா அத்தியாயங்களின் துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு அறிவிக்கின்றது. மேலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் திரட்டப்பட்டு நூல் வடிவம் பெறப்பட்ட திருமறை குர்ஆன் ஒரே ஒரு பிரதி மட்டுமே அவர்களிடம் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்நாளில் அந்த பிரதி அவர்களிடம் இருந்தது. அந்த ஒரு பகுதி தான் சேகரித்து அவங்க கொடுத்தாங்க. அந்த ஒரு பகுதி, ஒரே ஒரு நூல் வடிவில் சேகரிக்கப்பட்ட அந்த ஒன்று மட்டும்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்துச்சு. வேறு யாருக்கிட்டையும் குர்ஆன் என்று எதுவுமே யார்கிட்டையும் சேகரிக்கப்பட்டு இல்லை. ஒன்று தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்நாளில் அந்த பிரதி அவர்களிடம் முழுமையாக அவர்களிடம் இருந்துச்சு. அவர்களின் மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த பிரதி கைமாறியது. பிறகு அவங்கக்கிட்ட வந்துடுச்சு. என்ன, இப்போ ஆட்சி ஆளக்கூடியவர்கள், ஆட்சியாளருக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவங்க வச்சுட்டு போவாங்க. அடுத்தது இவங்க கைக்கு அது வருது. அவர்களின் மரணத்துக்கு பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்த பிரதி இருந்தது. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளார் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அந்த பிரதி இருந்து வந்தது. அவங்க மரணிக்கும் போது அவங்க மகள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க மரணிச்சிட்டாங்க. அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் இஸ்லாம் உலகின் பல பாகங்களுக்கும் பரவிய போது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மக்கள் ஆகிவிட்டார்கள். இப்படி ஒரு நிலை உருவாயிடுச்சு. முதல் கலீபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு அடுத்து வந்த கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூன்றாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் இப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்ளும் ஒரே மூலப்பிரதி மதினாவில் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து மட்டும் இருந்து வந்தது. எல்லா பகுதி மக்களுக்கும் குர்ஆனை அதன் உண்மையான அமைப்பில் ஓதிவிட வேண்டும் என்பதற்காக மூலப்பிரதிக்கு பல நகல்கள் தயாரித்து பல்வேறு பகுதிகளுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அனுப்பினார்கள். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதிகளை உருவாக்குகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்ன ஒவ்வொரு பிரதி அனுப்பி வைக்க வேண்டும் இல்லையா, இல்லாட்டி குழப்பமாயிடும். அதை சரிப்படுத்துவதற்காக, அப்படி ஒரு தவறான செயல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு பிரதியிலிருந்து பல பிரதிகள் எடுக்கப்பட்டு பல இடங்களுக்கும் விநியோகம் செய்கிறாங்க. இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நடக்குது. மேலும் ஹுதைபத்தில் யமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அர்மேனியா, அஜர்பைஜான் வெற்றியின் போது அங்குள்ளவர்கள் குர்ஆனை ஓதுவதில் பல்வேறு முறைகளை கையாண்டு வந்ததை காண்கிறார்கள். விதவிதமாக என்ன பண்ணுறாங்க, அப்போவே உருவாயிடுச்சு.
என்ன விதவிதமாக ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து இது இவர்களை திடுக்கமுறை செய்தது. அப்போது ஜனாதிபதி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து, மூமின்களின் தலைவரே, யூத கிறிஸ்தவர்கள் தங்கள் வேதங்களில் முரண்பட்டது போல் இந்த சமுதாயத்தினரும் முரண்படுவதற்கு முன்பாக இவர்களை செம்மைப்படுத்துங்கள் என்று அவர் கோரிக்கை முன்வைத்தார். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், குர்ஆன் மூலப்பிரதியை எங்களுக்கு தந்து உதவுங்கள், அதை போல் பல பிரதிகள் தயார் செய்து கொண்டு திருப்பி நாங்கள் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றோன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அன்னை அப்சார் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டு ஆள் அனுப்பி கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு பிரதி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடி தயாரித்த ஒரு பிரதி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்துச்சு. அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து தங்களுடைய மகள் அப்சார் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கொடுத்துட்டு போனாங்க. அது உங்கள்கிட்ட இருந்த அந்த பிரதியிலேருந்து மூன்றாவதாக வந்த கலீபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், இப்படியெல்லாம் பல முறைகேடுகள் உலகம் ஃபுல்லாக நடக்குது, இந்த மூலப்பிரதியிலிருந்து நம்ம பல பிரதிகளை எடுத்து அதை மக்களுக்கெல்லாம் விநியோகம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து அன்னை அப்சார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் என்ன கேட்டு அனுப்பினார்கள். அப்சார் ரலியல்லாஹு அவர்களும் தம்மிடம் இருந்த பிரதியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள். ஜயித் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா பின் ஜுபேர் ரலியல்லாஹு அவர்கள், சயித் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல் ரஹ்மான் பின் ஹாரிஸ் பின் ஹிசாம் ஆகியோரை பல பிரதிகள் தயாரிக்கும்படி ஒரு குழுவை நியமித்து அவர்களிடம் அந்த பொறுப்பை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். அதன்படி பல பிரதிகளை அவர்கள் தயார் செய்தார்கள். மேற்கூறிய நால்வரில் சயித் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களை தவிர உள்ள குறைசிகளான மூவரையும் நோக்கி, நீங்களும் சயித் பின் சாபித்தும் குர்ஆனில் எப்படி ஓதுவது என்பதில் கருத்து வேறுபாடு கொண்டால் குறைசிகளின் மொழி வழக்கிலேயே அதனை எழுதுங்கள். உங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில், அவர் அன்சாரி, இவர் குறைசி, அப்போ உங்கள் 2 பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்து அதில் ஏதாவது குழப்பம் பண்ணிடாதீங்க, குறைசிகள் எப்படி அதை ஓதுவார்களோ அப்படியே நீங்கள் பண்ணிடுங்க அப்படிங்கிறத உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே ஒரு நிலை எடுக்கிறாங்க. குர்ஆனில் குறைசிகளிடம் மொழி வழக்கிலேயே குர்ஆன் இறங்கியது என்று கூறுகிறார்கள். அப்போ அவங்க சொன்னது என்ன, குறைசிகளுடைய மொழி அரபிப்பை எப்படி பேசுவாங்களோ அந்த மொழி வழக்கில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்றும் சொல்கிறார்கள். அப்படியே அவர்கள் செய்தார்கள். இதே போலவே அந்த குறைசிகள் எப்படி ஓசை அமைப்பு எப்படி ஒலி ஓதுவார்களோ அப்படியே அதை பிரதிகளாக எடுக்கிறார்கள். பல பிரதிகள் தயார் செய்த பின் அந்த மூலப்பிரதியை அப்சார் ரலியல்லாஹு அவர்களிடம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். இவங்க பல பிரதிகளை எடுத்துக்கொண்டு அந்த மூலப்பிரதியை அவங்கள்ட்டே திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க. நகல் எடுக்கப்பட்ட பிரதிகளை 4 பாகங்களுக்கும் அனுப்பியும் வைத்தார்கள். பல பிரதிகள் அதிலிருந்து எடுக்கப்பட்டு அவங்க ஆட்சிக்கு கீழே இருந்த பொறுப்பாளர்களுக்கு ஒவ்வொரு பிரதிகளை அனுப்பி கொடுத்துட்டாங்க. அதை தவிர உள்ள மற்ற ஏடுகளை என்ன எக்ஸ்ட்ரா எதெல்லாம் ஏடுகளாக இருந்துச்சோ வேறு யாரெல்லாம் இதுதான் குர்ஆன் வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அனைத்தையும் தீயிலிட்டு கொளுத்தி விட்டார்கள். இதுதான் அவர்கள் செய்தது. பிரதிகள் முழுமையாக அப்சார் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கையிலிருந்து வந்து பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கையிலிருந்து அங்கிருந்து அப்சார் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரதியை வாங்கி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பல பிரதிகளை எடுத்துக்கொண்டு ஒரிஜினலை திரும்ப அவங்க கையிலேயே ஒப்படைச்சிட்டு அந்த எடுக்கப்பட்ட நகல்களை பல பகுதிகளுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கிடையில் சிக்கலாக இருந்து கொண்டிருந்த பல பேரும் பல மாதிரி இதுதான் குர்ஆன் பல பேர் பல இதுகள் பண்ணி வச்சுருந்தாங்களே அவை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கொளுத்திட்டாங்க. இனிமேல் வேறு யாரும் இதுதான் குர்ஆன் வாய் திறக்கக்கூடாது, எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் எதை குர்ஆன் என்று நம்மகிட்ட ஒப்படைத்தார்களோ அதை அபூபக்கர் ரலியல்லாஹு பெற்று பிறகு உமர் ரலியல்லாஹு பெற்று பிறகு அப்சார் ரலியல்லாஹு அவர்களிடம் பெற்று பிரதிகளை இப்போ எடுத்திருக்கிறோமே, இதை பல பிரதிகளாக உங்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்குது. இது மட்டும்தான் குர்ஆன், இதை தவிர வேறு எதையும் யாரும் குர்ஆன் என்று மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தக்கூடாது என்பதை திட்டவட்டமாக அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அவங்க அறிவித்து வைக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை தான்
அவர்கள் செய்தார்கள். இதை இஸ்லாமிய சமுதாயம் வரவேற்க வேண்டுமே தவிர வாயில் வந்ததை அள்ளி வீசிவிடக்கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த செய்திகளை எல்லாம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 4988வது ஹதீஸாக இடம்பெற்றது. ஆக வரலாற்று குறிப்புகளிலிருந்து விளங்கும் உண்மைகளை நாம் கவனமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் குர்ஆன் எவ்வாறு இறங்கியதோ அப்படியே எதையும் கூட்டாமல் குறைக்காமல் ஒரு பிரதியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்தார்கள். அதில் எந்த ஒரு செயற்கையும் இல்லை, குறைக்கவும் இல்லை. உள்ளதை உள்ளபடி அனைத்தையும் ஒன்றுபடுத்தினார்கள். பல அறிஞர்களின் தகுந்த பரிசோதனைக்கு பின்னால் அந்த ஒரு பிரதி தயாரிக்கப்பட்டது. அந்த ஒரு பிரதியை பல நகல்களாக எடுக்கும் திருப்பணியை தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த மூல பிரதியில் உள்ளதற்கு மேல் எந்த ஒன்றையும் அவர்கள் சேர்க்கவோ நீக்கவோ இல்லை என்பதில் உறுதியாக இந்த சமுதாயம் இருக்க வேண்டும். ஒரு சில தருதலைகளை தவிர அவர்களால் தொகுக்கப்பட்ட வரலாற்றில் எவை எழுதப்பட்டிருந்ததோ அவை அனைத்துமே திருக்குர்ஆன் தான். சஹாபாக்கள் அத்தனை பேரின் ஒட்டுமொத்தமான கருத்தும் அதுதான். அந்த பிரதிகளில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனமும் எழுதப்பட்டு இருந்தது. தௌபா என்ற அத்தியாயத்தின் துவக்கத்தில் மட்டுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டிருக்கவில்லை. சஹாபாக்கள் அனைவரும் எதை குர்ஆன் என்று நமக்கு அறிமுகம் செய்தார்களோ அதில் எந்த ஒன்றையும் குர்ஆன் அல்ல என்று கூற நம் யாருக்கும் எந்தவித அதிகாரமும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்த குர்ஆனும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலிருந்து எடுத்த நகல்களும் சஹாபாக்களின் ஒருமித்த கருத்தை பெற்றிருந்தது. அதில் யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. குர்ஆனில் இல்லாததை தவறுதலாக சேர்த்திருந்தால் நபித்தோழர்களில் எவராவது அதனை ஆட்சேபனை செய்திருப்பார்கள். அது பற்றி சர்ச்சைகள் நடந்து இருக்கும். அப்படி எதுவும் நடந்ததாக எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அற்புதமாக அவர்களிடமிருந்து பாதுகாத்து அந்த திருமறை குர்ஆனை இன்று வரை நம் அளவில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இதன் புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கு. எனவே நபித்தோழர்கள் பெரும் சிரமப்பட்டு தொகுத்த திருக்குர்ஆனில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒவ்வொரு அத்தியாயத்தின் துவக்கத்திலும் அது எழுதப்பட்டிருந்தது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு பகுதி தான் என்பதற்கு இது வலுவான சான்றுகளாக அமைந்துள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இறங்கிய பின்பு தான் ஒரு அத்தியாயம் முடிந்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இதை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுதாவுத் 6669வது ஹதீஸாக இடம்பெற்றது. அத்தியாயம் முடிந்ததன் அடையாளமாக பின்னால் வந்தவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சேர்க்கவில்லை என்பதை தெல்ல தெளிவாக ஒவ்வொரு முஸ்லீமும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்விடம் இருந்து இறைக்கு அருளப்பட்டது என்பதையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அது எழுதப்பட வேண்டும் என்பது இறைவனின் புறத்தில் இருந்து வந்த கட்டளைதான் என்பதையும் அது குர்ஆனில் ஒரு பகுதி என்பதையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இறங்கிய பின்புதான் என்ற சொற்றொடர் மூலம் அறிந்து கொள்ளலாம். இதுதான் மேற்கூறப்பட்ட அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய விளக்கமாக ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னர் வைத்திருக்கிறேன். ஒன்றுக்கு பல முறை சரிபார்த்து தெளிவை பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். என்னுடைய இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை என்றும் வழங்குங்க. தொடர்ந்து காணொலியில் பார்த்து வாங்க. தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.